வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு பேரதிர்ச்சியான ஸ்டோரி பார்க்க போறாங்க. எடப்பாடியார் மகன் ஒரு டீமை செட் பண்ணிக்கிட்டு மந்திரி பதவி வேணுமா 200 கோடி ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஊரா பேசிக்கிட்டு இருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேசணும். நீங்க இப்போ ஊரா டூர் போயிட்டு இருக்கிறாரு எடப்பாடியார். தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம்னு எதோ உளறிக்கிட்டு கிடக்குறாரு. போராடம் பூரா அடி தான். மக்கள் அவர் மனுஷனா கூட மதிக்கல. சொந்த கட்சி ஆட்களை இவர் மனுஷனா மதிக்கல. சொந்த கட்சி ஆட்களுடைய முரண்பாடுகளை எல்லாம் கண்டுக்காம ஒரு பாட்டுக்கு டூர் கிளம்பி எங்க போய் நின்றுட்டு கதறிக்கிட்டு கிடக்குறாரு மேடையா. 3 மணி நேரம் காத்துட்டு இருந்த மக்கள் காசை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாங்க இவர் வந்த உடனே. இப்படியான இக்கட்டான சூழ்நிலையில தான் எடப்பாடியாருடைய தமிழ்நாட்டினுடைய பயணம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டினுடைய பயணத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 75 லட்சம் செலவழிக்கிறாங்களா. பரவாயில்ல, ஒரு தொகுதிக்கே 75 லட்சம்னா பரவாயில்ல. நம்ம அண்ணன் அண்ணாமலையெல்லாம் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு போகும்போது ஒரு தொகுதியில ஒரு ஆளுகிட்ட மட்டும் 1 கோடி ரூபா வாங்கினாரு. அப்போ எத்தனை ஆளுகிட்ட எத்தனை கோடி ரூபா வாங்கியிருப்பாருன்றத கேள்வி. அந்த ஆடியோ வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது, நாம் அதை பேசியிருக்கோம். அப்போ இவர் பரவாயில்லைங்க, 75 லட்சத்தில் முடிச்சுக்கிறாரு சுருக்கமாக. அதுலேயும் 25 லட்சத்தை அந்த அதுக்கு பல மணிகள் இருக்காங்களே, அந்த மணிகளில் ஒரு மணி கொடுக்குறாரு கொங்கு மண்டல மணி. 25 லட்சம் கொடுக்குறாராம். 50 லட்சத்தை எடப்பாடியாரே போட்டுறாராம். இதை வச்சு தான் அந்த கூட்டத்தை சேர்த்து வேலை நடந்துட்டு இருக்கு. இப்படி அவர் டூர் கிளம்புன போறதெல்லாம், அவர் எந்த ஊருக்கு போறாரோ அவருக்கு முன்னாடி ஒரு டீம் போகுது. அந்த டீமுக்கு தலைமை தாங்கிறவர் எடப்பாடியாரினுடைய மகன். அவர் அந்த டீமோட அங்க போய் இறங்கிறாராம். இவர் இன்னைக்கு மதுரைக்கு வராருன்னா, இன்னைக்கு அவர் மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மகனுடைய டீம், எடப்பாடியாருடைய பையன் டீம் வந்து இறங்கிருமா. அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள்லாம் சந்திச்சு கள நிலவரம் எப்படி இருக்கு, நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, என்ன பலவீனமாக இருக்கும், நம்ம எதை சரி செஞ்சுக்கணும், எல்லாத்தையும் உட்காந்து அந்த டீமை வச்சு ஃபுல்லாக எழுதி வாங்கிக்கிறாராம். என்னென்ன செய்யணுன்றதை ஃபுல்லாக குறிப்பெடுத்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. ரெண்டாவது, அந்த ஊரில் காசு இருக்கிற ஆளுகளை பார்த்து கட்சிக்குள்ள, ஆனால் நீங்கள் தான் அடுத்து எம்எல்ஏ, இந்த தொகுதிக்கு பார்த்து பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கங்க, நீங்கள் தான் எம்எல்ஏ, நம்ம பார்த்து அடித்து ஜெயிக்கிறோம், அதனால காசை மாத்திரம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம், நீங்கள் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காராம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னும் வெல்த்தாக இருக்கிற அந்த குரூப்புகளை பார்த்து, அந்த கட்சி ஆட்களை பார்த்து, அண்ணே 200 கோடி ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் தான் கேபினட் மினிஸ்டர். அதாவது 10 தோல்வி எடப்பாடின்னு ஊரே பேர் வச்சிருச்சு. 2019 இருந்தே தொடர் தோல்விகளை பார்க்குற ஒரு ஆள் யார் அப்படின்னா எடப்பாடியார் தான். எப்படி மெனக்கிட்டாலும் தோல்வி மட்டுமே அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையிலும் இன்னும் கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு. அதுலேயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் நாளைக்கு என்ன அறிவிக்க போறாரே தெரியல. வெளியே போறாரா, புது கட்சி ஆரம்பிக்க போறாரா, கட்சியை 2ஆ உடைச்சு கூட்டிட்டு போறாரான்னு தெரியல. அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க இங்க பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் தலைமையின் கீழே ஒருங்கிணைக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக தலைமையில ஒருங்கிணைக்கப்பட்ட என்டிஏ கூட்டணியில பெரும்பாலான கட்சி வெளியே போயிருச்சு. ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, டிடி விருதுநகர் வெளியே போயிட்டாரு, தேமுதிக வெளியே போயிருச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி, அவரெல்லாம் ஒரு லெட்டர் பாட்டு தான் வச்சிருக்காரு, அவரே வெளியே போயிட்டாரு கடுப்பில். இப்படி அத்தனை பேரும் வெளியே போயிட்டாங்க. ஸோ கட்சியினுடைய கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கு. பலமாக கூட்டணி வலுவோடு ஆளும் கட்சி திமுக இருக்கு. இதுக்கிடையில ஓட்டை பிரிக்கிறதுக்காக விஜய் வேற வந்து இறங்கியிருக்காரு. அவரும் அதிமுக ஓட்டுகளை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? இதான் சிச்சுவேஷனு. இப்போ அதிமுக ஓட்டை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிற விஜய் ஒரு பக்கம், அண்ணன் சீமான் ஒரு பக்கம், அவர் தனியா ஆவர்த்தனம் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில எடப்பாடியார் எதையுமே கண்டுக்காம அவர் ஜோலியை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை தான் ஜெயிப்போமா தோப்போமானே தெரியல. கட்சியினுடைய காலே நிற்க முடியாம இப்படி ஆடிட்டு கிடக்கு. எப்போ வேணாலும் கட்சி மூழ்கி ஒன்றும் இல்லாமல் போற சூழலுக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில மகனை வச்சு கல்லா கட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடியார். அதுலேயும் போய் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற பெரிய பெரிய தலைகளை பார்த்து, மாஜி அமைச்சர்களை பார்த்து 200 கோடி ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் தான் கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது. அவங்க தம்பி அம்பட்டு காசுலாம் இல்லைப்பா, வேணா ஒரு 100 கோடி ரூபா நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஆளுக்கு ஆளு வந்து நான் 100 கோடி ரூபா தரேன், 100 கோடி ரூபா தரேன், 100 கோடி ரூபா தரேன்னு சொல்லி அங்கங்கே அமைச்சர் கனவுல மிதந்துகிட்டு இருக்காங்க அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள். இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன கேள்வி அடிப்படையில் வருது அப்படின்னா, நீங்க தான் அமைச்சர், நீங்க தான் எம்எல்ஏக்கு நிற்க போறீங்க, நீங்க தான் கேண்டிடேட்ஸ். இதை உறுதிப்படுத்துவது
எடப்பாடியார் மகன் அப்படின்றது யார் கொடுத்த உரிமை? எடப்பாடியை தீர்மானிக்க முடியாதுங்க. அவர் பொதுச் செயலாளராக இருந்துட்டு போட்டோம். அதுக்கு எதிராக கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னமும் எடப்பாடியார் கையில் கட்சியினுடைய சின்னமும் வரல, கொடியும் வரல, கட்சி பேரும் நிற்கலை. அதனாலதான் இடைத்தேர்தலில் கூட அவர் நிற்க மாட்டுறாரு, நிற்காம ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. கட்சி சின்னம் இல்லை, இது இல்லை, நம்ம பொது சின்னத்தில் நின்று ஜெயிக்க முடியாதுன்றனால. அப்படி சிக்கல் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கும்போது யார் கொடுத்தது இவ்வளோ பெரிய அதிகார திமிரை? உங்க மகனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு உள்ளடி வேலை பார்க்கலான்ற அளவுக்கு யார் கொடுத்தது மொத்த கட்சியினுடைய செயல் திட்டத்தை? எடப்பாடி மகன் கையில கேள்வி இருக்குல்ல. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. செயற்குழு பொதுக்குழுன்னு எதுக்கு இருக்கு? எடப்பாடியாரை தாண்டி செயற்குழு, பொதுக்குழு, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் இல்லாம நீங்களா போறவங்க வரவங்க அப்புறம் காசு கொடுங்க, காசு கொடுங்க, காசு கொடுங்க, காசு கொடுக்குறவங்க பூரா மந்திரி, காசு கொடுக்குறவங்க பூரா எம்எல்ஏ அப்படின்னா நீங்க எங்க போயிட்டு இருக்கு இந்த கட்சி? கட்சியை காப்பாத்துறதுக்கோ அல்லது அடிப்படையா கட்சியில இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கோ, கட்சியில எதிர்மறை கருத்துக்களோடு இருக்கிறவர்களை சரிப்படுத்தி அதை கட்சிக்குள்ள அரவணைக்கிற போக்கோ எடப்பாடியாருக்கு இல்ல. தன்னை காத்துக்கணும், தன் சொத்தை காத்துக்கணும். அதுக்காக எந்த அடிமை சேவையும் செய்வதற்கு எடப்பாடியார் தயாரா இருக்கிறார். அதுதான் அவருடைய மகனை வச்சு வசூல் வேட்டையில இறங்கி இருக்கிறது நமக்கு தெளிவா தெரிவிக்கிறது. ரொம்ப மோசமான இடத்துக்கு அதிமுக போகுது. இன்னைக்கு சாயந்தரம் தெரிஞ்சு போயிடும் அதிமுக லட்சணம் என்னன்னு. ஏன்னா செங்கோட்டையன் என்ன அணுகுண்டு வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. அவர் போடுற அணுகுண்டுல மிச்ச மீதாரியும் முடிஞ்சிரும். பார்த்து பொழைச்சுக்குங்க மிஸ்டர் எடப்பாடி.